வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஒரு இங்கே நம்ம நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக உள்ள இந்த ஜிலேபி, இது ஜிலேபின்னு சொல்லலாம், இல்லை ஜாங்கிரின்னு கூட சொல்லலாம். ஜிலேபி தான் ஆக்சுவலாக. இந்த ஜிலேபியை வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பால் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாலை வந்து இது மேலே ஊற்றி சாப்பிடணும். இதுக்கு பேர் ரபடி அப்படிம்பாங்க. ரபடின்னா பாலில் இருந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு பாலாடை கட்டியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு இது பால் தான். இது பாலில் சீனி போட்டு நல்லா இனிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இது மேலே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாலில் வந்து இது வந்து ஒரு பால் தான், கிட்டத்தட்ட ஒரு பால் தான். பாலில் வந்து கொஞ்சம் நேரம் ஊறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இனிப்பாக தான் இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல பழக்கப்பட்டவங்க, நிறைய சாப்பிட்டு பழகினவங்க எல்லாம் ஒரு 10-15 கூட சாப்பிட்ருவாங்க. இது வந்து 2 பீஸ் இருக்குது. 2 பீஸ்க்கு வந்து இந்த பால் வந்து கொடுத்துருவாங்க. இந்த பாலில் வந்து சீனி, குங்குமப்பூ எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த 2 பீஸ் வந்து 35 ரூபா. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் 30 ரூபாய்க்கு தான் கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ இன்றைக்கி 5 ரூபா கூட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாலில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இப்படி ஊறிடுச்சுன்னா ஊறின அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாலும் இந்த ஜிலேபியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து விதவிதமான டிஷ் எல்லாம் வந்து இங்கே தான் கிடைக்கும். நம்ம நார்த் இந்தியாவில் ஏன் இந்த மாதிரி இந்த இனிப்புலாம் வந்து இனிப்பு பால் எல்லாம் சேர்ந்து ஏன் இப்படி இந்த மாதிரி வருது அப்படின்னா வந்து இங்கே வந்து குளிர் உள்ள பிரதேசம் இது. இந்த குளிர்காலங்களில் வந்து இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது தான் வந்து அந்த குளிருக்கு வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ஊறிட்டுனா இதை வந்து நல்லா சூடாக கூட சாப்பிடலாம். சூடாலாம் சாப்பிடணுன்னே வேண்டாம், இது நல்லா ஆறி தான் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வைப்பாங்க. என்ன ஆனால் நம்ம வந்து கடையில் வாங்கினதுனால நமக்கு லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடியவங்கெல்லாம் வந்து நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க. நிறைய பால் அது மேலே ஊற்றி சீனி எல்லாம் நல்லா போட்டு அழகாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும். இந்த பால் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.